ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். தளபதி 69 படத்துக்கான லுக் டெஸ்டிங் லாஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே நடந்து முடிஞ்சதா ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. பட் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே இல்லை. அண்ட் லாஸ்ட் இயர் பிரேமலு அப்படின்ற ஒரு மலையாள படம் மூலியமா பயங்கரமா ட்ரெண்ட் ஆன மமிதா பைஜு அவர்களும் தளபதி 69 படத்துல ஆன்போர்ட் ஆகியிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் மெயின் ஹீரோனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சைடு ஹீரோனியா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல இருக்கும் போல. ஏன்னா மெயின் ஹீரோனியா சமந்தா அவர்கள் சைன் பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க ஏஜ்ல ரொம்பவே கம்மின்றதுனால தளபதிக்கு பேரா போட்டாலும் செட் ஆகாது. ஸோ சைடு ஹீரோனியா ஒரு முக்கியமான ரோலா தான் இருக்கும். அண்ட் இன்னும் வேற யாரெல்லாம் தளபதி 69 படத்துல ஆன்போர்ட் ஆக போறாங்கன்றது தெரியல. தளபதி 69 படத்துக்கான ஷூட்டும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. பிளான் பண்ண மாதிரியே அக்டோபர்ல ஷூட் ஆரம்பிச்சா இனிமேல் தளபதி 69க்கான அப்டேட் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். அதுவும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் வரைக்குமே எதுவும் வராது. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பூஜை வீடியோல இருந்து எல்லா அப்டேட்டுமே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தளபதி 69 படத்தோட கதைக்களம் பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. அதாவது தளபதி 69 படம் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா இன்னொரு பக்கம் இல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அண்ட் என்னோட கெஸ்ஸிங் ரெண்டுமே உண்மையா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஸ்டேட்டா ஓட்டு எலெக்ஷன் அந்த மாதிரி அரசியல் படமா இல்லாம ஜஸ்ட் படத்தோட கோர் கண்டென்ட் ஒரு சமூக பிரச்சனையை பேசுற மாதிரி ஷட்டில்டா இருக்கும். சதுரங்க வேட்டை படத்துல தொடங்கி வினோத் அவர்கள் எல்லா படங்களுமே மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். ஸோ என்னோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா தீரன் அப்படி இல்லைன்னா கத்தி, இது 2 படங்கள் மாதிரி ஏதாவது ஒரு படம் அமையணும். ஸோ அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.